Welcome to Kumari Views. Self-confidence, the key to success. Learn to assertive. தன்னம்பிக்கையோட செயல்படுறது. தன்னம்பிக்கை வலுப்பெற ஒரு சிறுகதை. ஒரு முனிவர் தியானம் கலைந்த போது ஒரு சுண்டலி அந்த முனிவரின் முன் வந்தது. அந்த சுண்டலியை பார்த்து அந்த முனிவர், உனக்கு என்ன வேணும் என்று சுண்டலி கிட்ட கேட்டார். சாமி, எனக்கு பூனையை கண்டா பயமா இருக்கு. பூனை என்ன எப்பவுமே துரத்திக்கிட்டு வருது. என்ன பூனையா மாத்துனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். அந்த முனிவர் எலியை பூனையாக மாற்றினார். 2 நாள் கழித்து மீண்டும் அப்பூனை முனிவரின் முன் நின்றது. பூனையை கண்ட அந்த முனிவர் இப்போது என்ன பிரச்சனை என்று வினாவினார். என்ன எப்போதும் நாய் துரத்திக்கிட்டே இருக்கு. என்ன நாயாக மாத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாயாக மாற்றினார் முனிவர். சில நாட்கள் கழித்து அந்த நாய் வந்து முனிவரின் முன் நின்றது. இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று முனிவர் கேட்டார். எனக்கு புலி பயம் வாட்டி வதைக்கிறது. தயவு செய்து என்ன புலியாக மாத்திருங்க. அந்த முனிவர் நாயை புலியாக மாற்றினார். சில நாட்கள் கழித்து முனிவரின் முன் வந்து நின்ற புலி, இந்த காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகின்றான். தயவு செய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள். உடனே புலியை வேடனாக மாற்றினார் முனிவர். சில நாட்கள் கழித்து வேடன் முனிவரின் முன் வந்து நின்றான். இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் முனிவர். எனக்கு மனிதர்களை கண்டாலே பயமா இருக்கு என்று சொல்லி ஆரம்பித்தான். உடனே இடைமறித்த முனிவர், சுண்டலியே, உன்னை எதுவாக மாற்றினாலும் என்ன, உன் பயம் உன்னை விட்டு போகாது. உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்கிறது. நீ சுண்டலியாக இருக்கத்தான் லாய்க்கு என்று கூறிவிட்டார் அந்த முனிவர். இந்த கதையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? உள்ளத்தில் நம்பிக்கைகளையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை நாம் எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது. உங்களை பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. தன்னம்பிக்கையோட செயல்படுறது. முதல்ல உங்களை நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். கிவ் யுவர் செல்ஃப் எ சேலஞ்ச். உங்களுக்குள்ளே நீங்க என்னால செய்ய முடியும், அதாவது சவாலாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து ஜெயிச்சு காட்டுறது. நமக்கு முடியாதுங்கிற இதுவை நம்ம மனசுக்குள்ள வளர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உத்வேகம் இருக்கணும். அப்பதான் நாம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சு காட்ட முடியும். பயந்து வாழ்வதை விட துணிந்து எதிர்த்திடு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. நேர்மறை சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம்.